வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் 200 physics. நம்ம சிம்பிள் ஃபுல் மார்க் இல்லையா? நம்மளோட பாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ஃபர்ஸ்ட் கோர் டாப்பிக்கான ஓம்ஸ் லாவோட டெஃபினேஷன், எக்ஸ்ப்ளனேஷன், அதில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன காமன் மிஸ்டேக்ஸ், அதில் எப்படியெல்லாம் நியூமெரிக்கல்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இல்லை நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் இருக்கும், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் செகண்ட் கோர் டாப்பிக்கான கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், அதில் எப்படி வந்து நியூமெரிக்கல்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி இது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கேசிஎல் டேரெக்டாக தான் வரும். ஆனால் நமக்கு கான்செப்ட் கிளியாரிட்டி இல்லை அப்படின்னா நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேசிஎல்லை ஃபுல் கிளாரிட்டியாக போர்டு எக்ஸாம் ஃபோக்கஸோடு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, போலாமா? இப்போது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஜங்ஷனுக்கு வந்தால் அது டிஸப்பியர் ஆகுமா இல்லை கன்சர்வ் ஆகுமா? ஓகே, ஸோ நம்மளோட கொஷின் என்ன, ஸோ ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஜங்ஷனுக்கு வந்தால் அது டிஸப்பியர் ஆகுமா இல்லை கன்சர்வ் ஆகுமா அப்படின்றது தான். ஸோ இந்த டவுட்டுக்கு நமக்கு ஒரு கிளியரான ஆன்சர் தான் நம்மளோட கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகேவா? ஸோ இந்த டவுட்டுக்கு ஒரு கிளியரான ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர் தான் என்னமா நம்மளோட கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகேவா? ஸோ போர்டு எக்ஸாமில் கேசிஎல் டைரக்ட் நியூமெரிக்கல் வரும், பட் கிளாரிட்டி இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது. ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், அதனுடைய டெஃபினேஷன் தெரியணும் இல்லையா? ஸோ டெஃபினேஷன் தெரிஞ்சால் தானே அந்த கான்செப்டுக்குள்ளேயே நம்ம போக முடியும். So first we go for a definition. Okay, so KCL ஓட definition என்ன? அதாவது சிம்பிளா, at any junction sum of currents entering is equal to sum of currents leaving. ஓகேவா? ஸோ ஒரு ஜங்ஷனுக்குள்ளே வர கரண்ட்டு, டோட்டல் கரண்ட்டு வெளியில் போகிற டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்மளோட டெஃபினிஷன். சேஹன் சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட்ஸ் லீவிங். ஓகே, திஸ் இஸ் அ டெஃபினிஷன். அதாவது எவ்வளோ கரண்ட்டு ஒரு ஜங்ஷனுக்குள்ளே வருதோ அதே சேம் கரண்ட்டு அப்படியே வெளியில் போகும். இதுதான் நம்மளோட கிர்ச்சாஃப் கரண்ட் லாவோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ எதாக இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா வேணும்ல. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதுவோமா? பட் நத்திங் பட்டடாக்கண்ணா, நம்ம டெஃபினேஷனில் என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். Summation of I in, which is equal to summation of I out. That's all. ஓகேவா? சிம்பிளான ஃபார்முலா. எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அவ்வளோ கரண்ட் வெளியில் போகுது. தட்ஸ் ஆல். ஸோ sum of currents entering is equal to sum of currents leaving. ஓகேவா? நம்ம summation of I in is equal to summation of I out. சிம்பிளாக ஒரு 4 கரண்ட்ஸை வந்து அஷ்யூம் பண்ணிக்கோமே. அதில் 2 கரண்ட் உள்ளே வருது, 2 கரண்ட் வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ I1 I2 அப்படிங்கிறது உள்ளே வர கரண்ட்ஸ். I1 ப்ளஸ் I2 which is equal to I3 I4 வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோம். I3 ப்ளஸ் I4. ஸோ I1ல் I1ம் I2வும் எவ்வளோ கரண்ட்டை உள்ளே கொண்டு வருதோ அதே அளவுக்கு கரண்ட்டு I3 I4 வழியாக, அந்த ஜங்ஷன் வழியாக நமக்கு அந்த கரண்ட்டு வெளியில் போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம், ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன், அதுக்குள்ளே வர கரண்ட்டுன்னு எடுத்துக்கும். ஓகே, I1 உள்ளே போகுதா, I2, இது ரெண்டும் கரண்ட் என்டரிங் இன்டு த ஜங்ஷன். ஓகேவா? I3 கரண்ட்டு வெளியில் போகுது, I4. இப்போது நம்மளோட இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? I1 + I2 which is
I3 plus I4. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, at the junction sum of currents entering is equal to sum of current leaving. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? summation of I in is equal to summation of I out. சிம்பிளா I1 plus I2 is equal to I3 plus I4. ஓகேவா? ஸோ கரண்ட்டு க்ரியேட் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. ஸோ இங்கே உள்ள எவ்வளோ கரண்ட் வருதோ அவ்வளோ வெளியில் போகுது, அது ஒரு வேறு ஃபார்மேட்டில் போகுது இல்லையா? ஸோ இங்கே டெஸ்ட்ராயும் ஆகலை, க்ரியேட்டும் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கொஷின் கேட்டோம் நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கில், என்ட்ரு ஆகிற கரண்ட்டு டெஸ்ட்ராய் ஆகுமா, க்ரியேட் ஆகுமா இல்லை டிஸப்பியர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே ஆகாது, டிஸப்பியர் ஆகுமா கன்சர்வ் ஆகுமான்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு கரண்ட்டு கன்சர்வ்டு சரியா? ஓகே, இந்த இடத்துல நமக்கு கரண்ட் என்னாகும்? கன்சர்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் கிளியராக நம்புகிறேன். ஸோ ஷால் வி கோ ஃபார் அ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா சைன் கன்வென்ஷன். ஓகேவா? நம்மள நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் இந்த சைன் கன்வென்ஷன் தான். ஓகேவா? ஸோ சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நியூமெரிக்கலை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்டரிங் கரண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? லீவிங் கரண்ட்டு, வெளியில் போகிற கரண்ட்டு இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ உள்ளே வர கரண்ட்டு பாசிட்டிவாகவும் வெளியில் போகிற கரண்ட்டு நெகட்டிவ் சைன்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். டெஃபினேஷனுக்கு அடுத்தது அதனுடைய ஃபார்முலாவை பார்த்தோம். ஃபார்முலாவை ஒரு சின்ன டயக்ராம் மூலமாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். அந்த டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது? ஸோ கரண்ட் டிஸப்பியர் ஆகலை, கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்தது சைன் கன்வென்ஷன் பார்த்தோம். சைன் கன்வென்ஷனில் என்ன பார்த்தோம்? கரண்ட் என்டரிங்னா பாசிட்டிவ் சைனும் கரண்ட் லீவிங்னா நெகட்டிவ் சைனாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளுக்கு போகுமா? ஓகே, நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள். இப்போது ஒரு ஜங்ஷனில் ஓகேவா 8 ஆம்பியர் கரண்ட் என்டர் ஆகுது, 3 ஆம்பியர் கரண்ட் வெளியில் போகுது, இன்னொரு 2 ஆம்பியர் கரண்ட் வெளியில் போகுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் என்டர் ஆகுது? 8 ஆம்பியர் கரண்ட் என்டர்ஸ் இன்டு த ஜங்ஷன். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் நமக்கு ஃபஸ்ட் வெளியில் போகுது? ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் லீவ் ஆகுது, லீவ்ஸ். அகைன் ஒரு 2 ஆம்பியர் கரண்ட்டு லீவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் கரண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைண்ட் remaining current. Okay, find remaining current. ஓகேவா? ஸோ என்டர்ஸ் எவ்வளோ? 8 ஆம்பியர். இதுக்கு ஈக்குவலாக நமக்கு யார் இருப்பாங்கன்னு சொன்னோம்? லீவ் கரண்ட் இருக்குன்னு சொன்னோம். 3 ஆம்பியர்
plus 2 ampere plus unknown remaining current I. Okay, so 8 ampere which is equal to 5 ampere plus I. இப்போ நமக்கு ரிமைனிங் கரண்ட் தானே கால்குலேட் பண்ணணும். அப்போ I which is equal to 8 ampere minus 5 ampere which is equal to 3 ampere. ஸோ நம்மளோட ரிமைனிங் கரண்ட் எவ்வளோ? 3 ampere. ஓகே, ஸோ நம்மளோட ரிமைனிங் கரண்ட் எவ்வளோடாக்கன்னா 3 ampere. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போகும். ஓகேவா? ஸோ another one example, அது எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் போர்ட் டைப் நியூமரிக்கல் ஃபார்மேட்டில். ஓகேவா? ஓகே, another board type numerical formatல. ஓகேவா? கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே, at a junction 4 ampere and 6 ampere current வந்து enters. ஓகேவா? ஸோ 5 ampere current வெளியில் போகுது, leaves. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்த் கரண்ட்டோட இப்போது I1 I2 I3 3 இருக்குது. I1 4 ampere, I2 6 ampere, I3 5 ampere. நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்கா? இன்னொன்று என்ன தெரியணும்? ஃபோர்த் கரண்ட் என்ன, அதனுடைய வேல்யூவும் அதனுடைய டைரக்ஷனும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபைண்ட் வேல்யூ அண்ட் direction of fourth current அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் ரெப்ரசன்டேட்டிவும் டயக்ராமையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 4 ampere I1, இங்கே 6 ampere I2, ஓகே, 5 ampere I3, I4 தெரியாது. அதனுடைய வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்கிற டைரக்ஷன் கரெக்டானு செக் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஸோ நம்மளோட டெஃபினேஷன் என்ன? சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங். இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லையா? அதாவது சமேஷன் ஆஃப் ஐ இன் which is equal to summation of I out. ஓகே, சரியா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோமா? நம்மளோட என்டரிங் கரண்ட் ஆஃப் முதல்ல சம் பண்ணிக்குவோம். என்டரிங் கரண்ட்ஸ் எவ்வளோ? 4 ampere ப்ளஸ் 6 ampere, அதாவது I1 ப்ளஸ் I2 which is equal to 10 ampere. கரண்ட் லீவிங் எவ்வளோ? 5 ampere ப்ளஸ்ஸு I4 நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ I அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போது 4 ampere ப்ளஸ் 6 ampere which is equal to 5 ampere plus I. 10 ampere is equal to 5 ampere plus I. We need that unknown இல்லையா? அப்போ 5 I equal to 10 minus 5. I equal to 5 plus 5. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அந்த unknown கரண்ட்டோட வேல்யூ
+5 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அன்னோன் கரண்ட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு வந்திருக்கு? +5, அதாவது பாசிட்டிவ் சைனில் வந்திருக்கு. சரியா? ஸோ பாசிட்டிவ் சைனில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டைரக்ஷன் நமக்கு கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இதுவே நமக்கு நெகட்டிவ் சைனில் ஆன்சர் வந்திருந்தா டைரக்ஷன் ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னா டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கும். இதுவே வந்து நெகட்டிவ்னு வந்ததுன்னா டைரக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னொரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா கேசிஎல் இது எதாக இருந்தாலும் ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா? ஸோ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற இதில் வந்து அப்படின்ற பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? கரண்ட் ஜங்ஷனில் அக்குமுலேட் ஆகாது, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டு என்ன ஆகாது? அக்குமுலேட் ஆகாது, பட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ரிமெம்பர், sum of currents entering in a junction is equal to current leaving in the junction. ஓகேவா? that is a Kirchhoff's law. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மோர் வீடியோஸ்க்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.